அருமையாக தயிர் சோறு செய்யலாம். அது வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா தளன்னு இருக்கும். தயிர் சோறுனாலே அப்படி தானே இருக்கும். ரொம்ப அப்படியே வெறப்பா இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த பாக்கெட்டில் உள்ள தயிர் தான் நான் எடுத்துக்கிறேன். இது ஆவின் தயிர் தான். நீங்கள் நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். இதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ரைஸ் வந்து 1 கப் எடுத்திங்கன்னா, தயிர் வந்து 1/2 கப் அதான் கணக்கு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தயிர் எடுத்து ஊற்றியாச்சு. இது நல்ல கெட்டியான தயிராக இருக்குது. இது கூடவே 1 கப் அரிசிக்கு 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு தண்ணி அதான் கணக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் போட்டுருங்க. இப்போ நீங்கள் தயிர் சாதம் வந்து எல்லோ கலரில் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் மஞ்சத்தூளை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அது கூடவே கொஞ்சம் இஞ்சி கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தயிரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணதோடு நல்லா குலைவாக ரைஸ் வடிச்சிட்டு அதை நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, கரெக்டாக சூப்பரான பக்குவம் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணுற போகிற டைமில் வந்துட்டு 1 ஸ்பூன் போல் தயிர் அப்படியே மேலே விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக தலை தயிர் சோறு ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.